சென்னை பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் சாலையின் பெருமாள் நகருக்கும் ஈச்சங்காடு சிக்னலுக்கும் இடையில் இருபுறமும் கீழ்கட்டளை ஏரி அமைந்துள்ளது. இது தோராயமாக 16.77 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. இருப்பினும் ஏரியின் பரப்பளவு சமீபத்திய ஆண்டுகளில் கணிசமாக சுருங்கிவிட்டது. ஏரியின் தெற்கு பகுதி சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்த குப்பை கொட்டுதலுக்கு பலியாகியுள்ளது. நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதமாக எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, கோனே நிறுவனம் மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து கீழ்கட்டளை ஏரியில் தொடர்ந்து பாதுகாக்கும் களப்பணியை செய்து வருகின்றன. CSR சமூக பொறுப்பு நிதி பங்களிப்பில் கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த ஏரியில இந்த பணி நடைபெற்று வருகிறது. கோன் எலிவேட்டர்ஸ் உடைய நிதி பங்களிப்பில் இங்கிருந்து அந்த அடுத்த மதகு வரைக்கும் நடைபாதை போட்டிருக்கிறோம். இதுபோல் அங்கிருந்து அந்த முன்மக்கள் ஏற்கனவே இருக்கிற நடைபாதை சீரமைத்து இது போன்ற தடுப்பு கம்பிகள் அமைத்து சோலார் மின் விளக்குகள் அமைத்து அப்புறம் குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஃப்ளட் மிட்டிகேஷன் ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக இப்போ தான் இந்த ஷட்டரை போட்டு முடித்தாங்க. இந்த தண்ணி இப்படியே போய் ஈச்சங்காடு ஜங்ஷன் போய் அங்கேருந்து அது பள்ளிக்கரணை ஏரிக்கு போய் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போய் அங்கேருந்து ஒக்கிய மதுரை வழியாக கடலுக்கு போகிற மாதிரி திட்டம் வகுக்கப்பட்டு மிக அருமையான அந்த பணி நடைபெற்று முடிகின்ற தருவாயில் இருக்கிறது. எக்ஸ்னோரா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அந்தந்த பகுதி மக்களோடு இணைந்து, மாநகராட்சியோடு இணைந்து, ஊராட்சியோடு இணைந்து பல்வேறு குளங்களை, நீர்நிலைகளை சீரமைப்பதிலே முன்னெடுக்கிறோம். தன்னார்வலர்கள் ஏரியை சுற்றி வளர்ந்திருந்த சீமை கருவேல மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர். நடைபாதையின் இருபுறமும் வளர்ந்த தேவையில்லாத செடிகொடிகளையும் அப்புறப்படுத்தினர். நட்ட பனை விதைகள் வளர்ச்சி பெற்ற நிலையில் அதனை சுற்றி வளர்ந்த செடிகொடிகளை அகற்றி பனை வளர வழி செய்தனர். ஏரியை சுற்றி மரங்களை வளர்த்து பாதுகாத்து வருகின்றனர். கீழ்கட்டளை ஏரியில் இன்னைக்கு சுத்தப்படுத்துகிற பணிக்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஏரியில் முழுக்க பறவைகள் நிறையா கூடி வருது அப்படின்றதுனால பறவைகளுக்கு உணவு தரக்கூடிய பழமரங்களை நடணும் அப்படின்றதுல நம்மளுடைய நாட்டு பழமரங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அரச மரம், ஆலமரம், அத்தி, வேம்பு, நாவல், ஈச்சி, இலுப்பை, இந்த மாதிரி நாட்டு மரங்களை நம்ம நடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு 2023 இந்த கீழ்கட்டளை ஏரியை நாங்கள் தத்தெடுத்தோம். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மரங்கள் எல்லாமே பழமரங்களாகவே நம்ம நட்டுருக்கோம். நம்ம நடுறது எல்லாமே ஒரே பழமரங்களை லைனாக நடுறது கிடையாது, எல்லாமே கலந்து நடுறோம். ஒரு அரச மரம், ஒரு ஆலமரம், ஒரு அத்தி மரம், ஒரு வேப்ப மரம், இந்த மாதிரி எல்லாமே கலந்து நடுறதுனால தான் உயிர் சூழல் நிறைய பெருகும், பல்லுயிர் பெருக்கமும் நிறைய நடக்கும் அப்படின்னு. நகரங்களின் மையங்களில் இருக்கும் ஏரிகள் நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் பெருமழை காலங்களில் வெள்ள நீர் வடிகாலாகவும் உதவி புரிகின்றன. ஏரிகளை பாதுகாக்க தொடர் களப்பணி அத்தியாவசியமாகிறது. களப்பணியின் தொடர்ச்சியாக பெருங்குடி சூழ்நிலையியல் பூங்காவில் தூய்மை களப்பணி செய்யப்பட்டது. இந்த பெருங்குடிங்கிறது ஒரு 5.5 ஏக்கர் குப்பை கிடங்கு. இந்த குப்பை கிடங்க பேபால் நிறுவனத்தோட ராம் சாரோடைய பொறுப்புனால ஒரு அழகான இக்கோ பார்க்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 2 வாட்டர் பாடி இருக்குது, 2 சின்ன சின்ன குன்றுகள் இருக்குது, அது மேலே நம்ம மரக்கன்றுகள் வச்சுருக்கோம். சமீபத்தில் சீராக்கு தினேஷ் 200 பூ மரமும் அண்டு ஹெர்பல் ட்ரீஸும் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டர் பாடியில் வாத்துகள், நம்ம ஜூம்பா ராகுல் அவருடைய வேலையே இதுதான். நீர்நிலைகளில் வாத்து வாங்கி விடுறது, குளங்களில் வாத்து வாங்கி விடுறது தான் அவரோட பழக்கமாக வச்சுருக்காரு. ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு குறுங்காடுகளை வளர்த்து வருகின்றனர். பறவைகள் தங்கவும் அவற்றின் உணவிற்காக பழ மரங்களையும் வளர்க்கின்றனர். குளத்தில் ஆக்சிஜன் அதிகரிக்க ஏரேட்டர் பொருத்தப்பட்டு குளத்தில் வாழும் உயிரினங்களுக்காக நீர் ஆக்சிஜனேற்றம் செய்யப்படுகிறது.
வாத்து மற்றும் நீர்க்கோழிகள், பறவைகள், பூச்சி இனங்கள் என்று பல்லுயிர் பூங்காவாக பராமரிக்கப்படுகிறது. இது எப்படின்னா இது உள்ள ஃபஸ்ட்டு வரவே முடியாது. உள்ளே ரொம்ப டெம்டி காடாக இருந்தது. டெக்ஸ்னோட முன்னெடுப்பில் இது பார்க்காக உருவாக்கி கொடுத்தாங்க. உருவாக்கி கொடுத்த உடனே இதில் உள்ளே வந்தால் பசங்க உள்ளே இந்த கஞ்சா அடிச்சிக்கணும், சரக்கு அடிச்சிக்கணும், ஃபுல்லாக உள்ளே இருப்பாங்க. உள்ளே வரவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நாஸ்தியாக்கி வச்சுருந்தாங்க இந்த இடத்த. இப்போ நாங்களாம் இது என்ன பண்ணோம், அவங்களாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இப்போ இந்த பூங்கா நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுருக்கோம். ஏறத்தாழ ஒரு 5000 மரச்செடிகள் இங்கு வளர்ந்திருக்கின்றன. எல்லா விதமான மரங்களும் இங்கு இருக்கின்றது. மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். நடைப்பயிற்சிக்காகவும் மற்றும் உடற்பயிற்சிக்காகவும் ஓய்வெடுக்கவும் மாலை நேரங்களிலே காலை நேரங்களிலே பலனளிக்கிறது. தன்னார்வலர்கள் மரங்கள் மற்றும் செடிகளின் தேவையற்ற பக்க கிளைகளை வெட்டி ஒழுங்குபடுத்தி கவாத்து செய்தனர். மக்கள் இயற்கை சூழலுடன் நடைப்பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. இந்த OMR ரோட்ல நாங்கள் இன்னைக்கு 1000க்கு மேலே மரங்கள் நட்டு சிறப்பாக இதை வளர்த்து இதை பாதுகாத்துட்ருக்கோம். ரமேஷ் சார்னு ஒருத்தவங்க, அவங்க தான் பாதுகாத்துக்கிறாங்க. நாங்கள் அப்பப்போ இதை ப்ரூனிங் பண்ணுறது, க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறாங்க, ஜாகிங் போகிறாங்க. சிறுவர்கள்லாம் விளையாடுறதுக்கும் நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் விளையாடுறாங்க. ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்குது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் இயற்கை சூழலை தக்க வைக்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்காகவும் உதவும் வகையில் இந்த களப்பணி அமைந்தது. நம்மால் முடியும்.